நானும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய விண்ணும் சிவாய மண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய 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 சிவ சிவ சிவாய. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஆன்மீக பெரியோர்களே, பக்த கோடிகளே, அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலிலே ஆணி பெருந்திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நம்முடைய ஞான வேள்வியில் அடியனுக்கு எல்லாம் சிவமயம் என்ற தலைப்பு. எல்லாம் சிவமயம். ஆம், நம்முடைய சைவ சமயம் வாழச் சொல்கிறது, சைவராக வாழச் சொல்கிறது. எப்பேற்பட்ட சைவம் என்றால், உனது மதம் எது என்றால் சைவம், உனது கடவுள் சிவம் என்ற பெரும் பேற்றோடு சிவனையே சிந்தையில் கொண்ட சிவனடியார் பெருமக்கள் திருக்கூட்டம் நம்முடைய திருக்கூட்டம். அவனுடைய குஞ்சித பாதம் தவிர வேறு எது சஞ்சீத வினையும் வேண்டாம் என்று வாழக்கூடிய திருக்கூட்டம் நம்முடைய திருக்கூட்டம். அதே வேளையிலே அவனுடைய பொன்மேனியையே முப்போதும் அல்ல எப்போதும் பணியக்கூடிய திருக்கூட்டம். திருநீறு, உத்ராட்சம், கண்டிகை ஆகிய மூன்றுமே சைவ ஆகமமாக ஆயுதமாக கொண்ட திருக்கூட்டம். அம்பலவாணருடைய திருவடியையே சிக்கன பிடிக்கக்கூடிய திருக்கூட்டம். மாசிலா மரபில் வந்த மாறிலா ஒழுக்கத்தில் உள்ள சிவனடியார் கூட்டம். தொண்டரை பேணும் பேருவே எனக்கு தலைக்கடன், இனி வாழும் வாழ்வு வேறு எதுவுமே இல்லை என சிறப்பாக வாழக்கூடியது அந்த வழியிலே ஞான சம்பந்தர். நம்முடைய சம்பந்தர் பெருமான் சிவபாத இருதயர் தவமிருந்து பகவதியாரும் தவமிருந்து பெற்ற தவமணி வேதநெறி தலைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைவா. அவர்கள் சொல்லும் போதே, சேக்கிலார் சொல்லும் போதே சைவத்துறை விளங்க வேண்டும் என்று தான் சொல்வார். ஆக அப்பேற்பட்டதற்காக தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்வதற்காக வந்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். அதனால்தான் நாம் எல்லாம் சிவமயம் என்றே சொல்கின்றோம். ஞானசம்பந்தர் தமிழ் வளர்க்க வந்த பெருமான், சமண சமயத்திற்கு ஒரு சொப்பனமாக விளங்கிய பெருமான். ஒவ்வொரு பாடலிலும் தமிழ் ஞான சம்பந்தம், செந்தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம், உருஞான சம்பந்தம், தமிழ் விராகன் ஞான சம்பந்தம், முத்தமிழ் அறிஞர் ஞான சம்பந்தம், நான்மறை போற்றும் ஞான சம்பந்தம், இசைஞான ஞான சம்பந்தம், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் என 11வது பாடலிலே தன்னுடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய தமிழ் விராகன் நம்முடைய ஞான சம்பந்தம். அப்பேற்பட்ட பெருமான் எல்லாம் அவதரித்த புண்ணிய பூமியில், அவர்களெல்லாம் அவதரித்த புண்ணிய பூமியில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பது பெருமை. பெரியவங்க சொல்வாங்க, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் பகவானே உன்னை மறவாமை வேண்டும். அப்பேற்பட்ட திருநீரும் உத்ராட்சமும் கண்டிகையும் பெற்ற சைவ திருக்கூட்டத்தில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பது பெருமையிலும் பெருமை. அந்த பெருமையில் மிகச் சிறப்பாக எல்லாம் சிவமயம் என்பதை பற்றி சிந்தித்தோமானால், மனுநீதி சோழனை சொல்லும்போது மனுக்களாகிய நமக்கே சைவ நீதியை பரப்புவதற்காக வந்தார். அவருடைய மகன் பேரு பாருங்க, வீதி விடங்கன். அந்த வீதி விடங்க பெருமாளை தன்னுடைய மகனுக்கு பெயராக சூட்டியிருக்கின்றார். அப்போது அவனை வீதியில் வைத்து தேரில் அடிக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய அருள், இறைவனுடைய பெர்மிஷன் வாங்கணும். வானத்தில் இருந்து தேவர்களெல்லாம் மலர் மாறி பொழிதாங்க. மனசில் நினச்சி பார்க்குறாரு, ஒரு மைந்தன் தன் குலத்தில் உள்ளான். 2-3 பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல சார், ஒரு மைந்தன் தன் குலத்தில் உள்ளான் என்பது உணரான். ஒரே இது அவனுக்கு என்னென்னா, எங்கு பார்த்தாலும் சிவமயம்தான், வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி
தருமம் தன்வழி செல்வதற்கு கடன் என்று அவன் சென்றான். முன்னாடி தர்மம் போது சார், தர்ம தேவதை முன்னாடி போகிறா, அந்த தர்மதேவரை விடை ஏறி போகிறா, அவருக்கு பின்னாடி நான் போல, எனக்கு பின்னாடி தான் தர்மம் வரணும். ஏன்னா என் சிவபெருமான் அப்படி தான் சொல்லியிருக்காரு, மகனாக இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தர்மம் என் பின்னால் வர கடன் எனப்பட்டதே வாழ்க்கை, சைவ வாழ்க்கை என்று எல்லாம் சிவமயம் என்ற வாழ்ந்த மனுநீதி சொல்ல வாழ்ந்த நாட்டில் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பது புண்ணியம். அடுத்தபடி சொன்னோம்னா, அவர் தேர் ஏறி மனுநீதி சோழன் அந்த வீதி விடங்கனை அடிக்க போறாரா, தேவர்கள் மலர் மாறி விண்ணிலிருந்து பொழிதாங்க, பூத நாயகனே போற்றி, புராரியே போற்றி, நாத நாயகனே போற்றி, நங்கையே போற்றி போற்றி என ஒவ்வொருத்தரும் போற்றி சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா சரியான சைவ நீதியை இந்த உலகத்திற்கு வழங்குவதற்காக மனுநீதி சோழன் தேர் ஏறி வாரான் அப்படிங்கிறதுக்காண்டி. நிறைவாக என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, சிவபெருமான் விடையோடு காட்சி கொடுக்குறார். விண்ணில அசரீரியாக பேசுகிறாரு, மகனே மனுநீதி சோழா, உன்னுடைய சைவ நீதியை, மேன்மைகோள் சைவ நீதியை நான் மெச்சினேன். அதற்காண்டி முதலாவதாக உயிரோடு நான் எழுப்புறேன். யாரை எழுப்புதேன் தெரியுமா? அந்த பசுவினுடைய கன்று, உன் மகன் இல்லை. ரெண்டாவது, அரசனுடைய மகனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைச்சராகிய அவரும் சைவன் தான். இரண்டாவதாக கலாவல்லபனை உயிரோடு எழுப்புகிறார். மூன்றாவதாக தான் இரத்தச்சகதியில் இருக்கக்கூடிய அந்த வீதி விடங்கனை வர வைக்கிறார். இதுதான் நம்முடைய மேன்மைகோள் சைவ நீதி. சேர நாட்டில் மாக்கோதை என்ற சேர மன்னன், ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி எல்லா அடிகளாரும் சொல்கிறாங்க, மக்களும் சொல்கிறாங்க, மிகப்பெரிய அரச பதவி கிடைக்கி. ஆனால் அந்த சேர மன்னன் சொல்கிறான், எனக்கு சிவனை முப்போதும் வணங்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்போ சிவன்கிட்ட கேட்க, என் சிவன் உத்தரவு கொடுத்தால் அரச பதவியை ஏற்றுக்கிடுதேன் ஐயா. சேர மன்னன் சிவன்கிட்ட போய் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட, சிவபெருமான் எனக்கு எல்லா உயிர்கள் பேசக்கூடிய அந்த அத்துணை செய்தியும் என் காதில் விழணும், எல்லா உயிர்களுக்கும் நான் நன்மை செய்யணும், தொண்டு செய்யணும், இறைவனை விட்டு அகலாமல் எப்போதும் உன் கூடயே இருக்கணும். இந்த 3 செயலும் செய்வதாக இருந்தால் அரச பதவியை ஏற்றுக்கிட்டத, சாதாரண பதவி இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய சேர மன்னன். எவ்வளவு பெரிய சிவனடியார் பாருங்க. அரச பதவி வேண்டாம், சிவனடியாராக இருந்தாலே போதும். 16 இடங்களில் முறைப்படி, 6 அங்கங்களில் 16 இடங்களில் முறைப்படி சைவ விபூதி மகாமந்திரமாகிய நமச்சிவாய 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 என்ற மந்திரத்தை பூசிக்கொண்டு, திருநீற்றை பூசிக்கொண்டு ஆட்சி செலுத்தியவன் சேரமான். சொல்லும்போது சொல்லுவாங்க, பட்டத்து யானையில் பட்டம் ஏற்றாச்சு, பட்டத்து அரசனாக வாராராம் சேரமன்னன். அப்படி வரக்கூடிய சேரமன்னன் தூரத்தில் சலவை தொழிலாளி. அவர் உவர்மண், அந்த ஆற்றிலிருந்து உவர்மண் கொண்டு வராரு. அந்த உவர்மண் மேலெல்லாம் அப்படி தண்ணீரோடு கலந்து மேல் பூரா தெளிச்சிருக்கு. வெயில் பட்டவொடனே அந்த உவர்மண் பார்க்கறதுக்கு அப்படி வெள்ளை வெள்ளேன்னு வெண்ணிறமாக திருநீர காமிக்கி. பட்டத்து யானையில் வரக்கூடிய சேரமன்னன் பார்க்க, ஆகா நம்மளோட மிகச்சிறந்த சிவனடியார் ஒருத்தர் இங்கே இருக்காரா, ஐயோ இவ்வளவு பெரிய சிவனடியாரா, சிவசிவ சிவசிவ ஆரகர சிவசிவன்னு பட்டத்து யானையிலேருந்து பொத்துரு கீழே குதிச்சு ஓடோடி போய் அந்த துணி வெளுக்கக்கூடிய சலவை தொழிலாளியுடைய காலில் போய் விழுதாரு. அவர் சொல்றாரு, அடியேன் சலவை தொழிலாளி, அடியேன் சலவை தொழிலாளிங்கிறாரு. சேரமன்னன் சொல்றாரு, அடியேன் சிவனடியார் சிவனடியார். இதுதான் நம்முடைய சைவ பண்பாடு. யார் முதல்ல காலில் விழுதா, யார் 2வது காலில் விழுதா கிடையவே கிடையாது. ஒருவருக்கொருவர், நீ சைவனா நான் சைவன், நீ சைவ அடியாரா நான் சைவ அடியார், இது மட்டும்தான் அவர்கள்ட்ட இருக்கும். திருவாரூரில் தேவாசிரியர் மண்டபத்தில் விபூதி மேலெல்லாம் விபூதி பூசி 16 இடங்களில் விபூதி பூசி உட்கார்ந்துருக்காங்க சிவனடியார்கள், அடியார் பெருமக்கள்.
அவனுடைய நமச்சிவாய பதிகத்தையே நான் தழும்பேற இருக்கக்கூடிய சிவனடியார்கள். அப்பேற்பட்ட அந்த சிவனடியார்கள் உட்கார்ந்திருக்கும் போது நம்முடைய சுந்தரர் சாமிகள் அந்த மடம் சிவனடியார்கள் பெரும் சிவனடியார்கள் இருக்கக்கூடிய மடம்னு அதை நாம் காலால் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி போகிறாரு. இதை பார்த்த உடனே விரல் மிண்ட நாயனார் பார்க்குறாரு, அங்கே போகிறது யாருப்பா? சுந்தரர். யார் அவர்? அவர் ஆளாள சுந்தரர். அவர் எங்கிருந்து வந்திருக்கார்? கைலாயத்திலிருந்து வந்திருக்கார். ஓகோ, அந்த சிவனுக்கு அணுக்க தொண்டரா? அப்பேற்பட்ட தொண்டர் சிவனுக்கு அணுக்க தொண்டராக விளங்கக்கூடிய சுந்தரரா இப்படி போறாரு, சிவனடியாரை மதிக்காம போறாருன்னு அவர் புறகுன்னா அவர் சிவனடியார் கூட்டத்திலிருந்தே தள்ளி வைக்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க, அவர் சாதாரண சிவனடியார் இல்லைங்க, அவர் எப்பேற்பட்ட சிவனடியார் தெரியுமா? சிவபெருமான் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டராக விளங்கக்கூடியவர். சிவபெருமான் அந்த நஞ்சை உண்ட ஆழகால விஷம், ஆழம் காலம் ரெண்டு விஷம், ஆழகால விஷம். தேவர்களும் அசுரர்களும் ஓடோடி வந்தாங்களே, அப்படி ஓடோடி வந்து ஆழங்கால விஷத்தை சிவபெருமான்கிட்ட கொடுத்து அந்த நஞ்சு கண்டத்தில் இருந்தது நீலகண்டமாக விளங்கினார. அந்த ஆழகால விஷத்தை தேவர்கள் அசுரர்களே தொடுவதற்கு பயந்தாங்க. அப்படி பயப்படக்கூடிய நேரத்தில் கூட சுந்தரா அவ்விடம் இவ்விடம் கொண்டு வா, அந்த விஷத்தங்க கொண்டு வான்னு கட்டளையிட்டார். அப்பேற்பட்ட அணுக்க தொண்டர் சுந்தரர். பின்னாடி ஒரு காலத்தில் நம்ம அடியார் பெருமக்கள் சொல்லுவாங்க, சிவபெருமான் சுந்தரரை கூப்பிட்டு கேட்டாராம், சுந்தரா அந்த ஆழகால விஷத்தை என்னுடைய கண்டத்தில் நின்றுச்சு, என் கண்டம் கருப்பாயிட்டு நீல நிறமாக ஆயிட்டு, எனக்கு நீலகண்டம்னு பெயர் வந்துச்சு. ஆனால் நீ ஒரு வடையை தட்டி எடுத்து வர மாதிரி அந்த விஷத்தை எடுத்து வந்தையப்பா, உன் கைக்கு ஒன்று அவளையா, உன் கையை காமி அப்படிங்கிறாரு. கை அப்படி தாமரை மலர் போல இருக்கு, என்ன அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி அன்றாடம் திருநீரை எடுத்து எல்லோருக்கும் கொடுத்த கரம் இந்த கரம், திருநீரை பூசிய கரமும் திருநீரை தீண்டிய கரமும் எந்த காலத்திலையும் வடுபடாது சாமி. அப்பேற்பட்ட சுந்தரரை புறகு அப்படிங்கிறாரு விரல் மிண்ட நாயனார். சிவபெருமான் கூட அணுக்க தொண்டராக விளங்கியவர். அது மட்டும் இல்லை சார், அது மட்டும் இல்லை, இவர் சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னோடனே சிவபெருமானும் புறகு. அது யாராக இருந்தானே, சிவபெருமான் தரிசிப்பதற்காக சுந்தரர் உள்ளே போய் நடந்த கதையெல்லாம் சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறாரா, அடே சுந்தரா, அவங்க யார் தெரியுமா? உண்மையான சைவ சிவனடியார்கள் திருக்கூட்டம். எனக்கு கூட இதில்லடா, நீ போய் அந்த திருக்கூட்டத்தை பாடணும், அதுக்காண்டி தான் நீ எங்கேருந்து வந்த? கைலாயத்திலேருந்து ஒன்று அனுப்பி வச்சேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி கமலினி அனிதிதையை பார்த்ததால் வந்தது இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் செய்துவிட்டு பிள்ளையை கரியாக கேட்டார் சீராளத்தேவனை பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த சிறுதொண்ட தேவரும் திருவன்காட்டு நங்கையும் வாழ்ந்த மாதவம் செய்த தென் திசையில் அவங்கள பட்டியல் போடுறதுக்கு ஆளே இல்லை. அப்படி ஆளே இல்லைனால உன்னை அனுப்பியிருக்கேன்டா, நீ என்ன பண்ணுனா என்னை விட தொண்டரை பாடு, என்னை விட திருத்தொண்டர்கள் தான் முக்கியம் அப்படின்னாரு. அப்போ அப்பேற்பட்ட தொண்டர்கள் நம்ம. இந்த திசை மாதவம் செய்த தென் திசை. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, மாதவம் செய்த தென் திசைக்குத்தான் சுந்தரர் வந்தார். மாதவம் செய்த தென் திசைக்குத்தான் தமிழை வளர்ப்பதற்காக அகத்தியர் 18 சீடர்களை 6132 அடி உயரத்தில் இருந்து 18 சித்தர்களுக்கு தலையாய அகத்தியத்தை போதித்த அகத்தியர் மாதவம் செய்த தென் திசைக்குத்தான் வந்தார். சமீப காலமாக சார் பத்தமடை சாமிகள் நம்முடைய மாதவம் செய்த தென் திசைக்குத்தான் வந்தார். குமரகுருபரர் சாமிகள் 7 வயது வரை பேசாமல் இருந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆற்றலால் ஊமைக்கு அருள் புரிந்த உத்தமனாகிய முருகப்பெருமான் அருளால் பேசிய நம்முடைய ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த
குமரகுருபரர் சாமிகள் மாதவம் செய்த தென்திசைக்குத்தான் வந்தார். ஒற்றைக்காலில் தவமிருந்து உலகிற்கே சிறப்பு செய்யக்கூடிய எம்பிராட்டி உலகையாளும் உலகம்மை கன்னியாகுமரியாக மாதவம் செய்த தென்திசைக்குத்தான் வந்தார்கள். அப்போ இவர்கள்லாம் அருளாளர்களாக வந்தார்கள், அவதரித்தார்கள் சார். நாமெல்லாம் மாதவம் செய்த தென் திசையில் சைவராக பிறந்திருக்கிறோம் என்பதே பெருமை. சைவராக நாமெல்லாம் சிவனை வழிபடுகிறோம். எம்பிராட்டி காந்த முகத்திற்கு சொந்தக்காரியாகிய காந்திமதி அம்மனையும் சொன்ன சொல்லால் நெல்லை காத்த நெல்லையப்பரையும் நாமெல்லாம் வணங்க கொடுத்து வச்சிருக்கோம்னா பல 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 ஜென்மத்தினுடைய புண்ணியம். சாதாரண புண்ணியம் இல்லை, நம்ம அம்மா அப்பா புண்ணியமா சார்? இல்லை, அவங்களுடைய பல தலைமுறையினுடைய புண்ணியம்தான் இந்த புனித மண்ணை நாம் முதிக்க முடியும். ஏன்னா நம்ம சாதாரணவங்க. வேடன் கண்ணப்பனுக்கு என்ன அறிவு இருந்தது சார்? கூனிக்கு கொள்ளை அழகாக இருந்தது, ஆனால் பகவான் ஆட்கொண்டார. அவர் வாயில கொண்டு போய் பொன்முகலி ஆற்றை திண்ணன் என்ற கண்ணப்பன் துப்பினான். பிசின் ஏறிய சடைமுடி, அந்த சடைமுடியில இருந்து எடுத்து பூவை தூக்கி வச்சான். தன்னுடைய கடுவாய்ப்பற்களால் நன்கு அமுக்கி எடுத்த பன்றிக்கறியை கொண்டு போய் இறைச்சியாக அவருக்கு அமுதமாக படைத்தான். அப்போ அவன் செஞ்சதெல்லாம் நல்லதா சார்? சிவகோச்சாரி ஐயோ ஐயோன்னு தினந்தோறும் அதை பூரா தள்ளிட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சிவபெருமானை குடுமித்தேவரை அவ்வளோ தூரம் சிறப்பு செய்வார் மறுநாள். இப்பேற்பட்ட 5 நாள் நடந்துச்சு. 6வது நாள் நிகழ்ச்சி நடப்பதற்காக சிவகோச்சாரியாருக்கு, கண்ணப்பனுக்கு வச்ச டெஸ்ட் இல்லை, சிவகோச்சாரியாருக்கு வச்ச டெஸ்ட்டு. சிவகோச்சாரியார்கிட்ட சொல்கிறாரு, அடே நாளைக்கு நீ எனக்கு பின்னாடி நின்று உண்மையான சிவதொண்டன், இதெல்லாம் படைச்ச சிவதொண்டன் கண்ணப்பன் முன்னாடி நிற்கட்டும், நீ எனக்கு பின்னாடி நின்று அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். அன்பு இஸ் ஈக்குவல் டு பக்தி. வடமொழியில் வேண்டாமா பக்தி, நம்ம மொழியில் அன்பு. அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையவன். நம்முடைய சிவபெருமான் பெரிய மலை தான். நம்முடைய பக்தி அன்பு இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த மலையையே இது பண்ணிடலாம். அவன் மிகப்பெரிய அரசு தான். வா அப்படின்னு அன்பால் கூப்பிட்டோம்னா நம்முடைய குடிசைக்கு வந்துடுவா. அப்பேற்பட்ட அன்பு இஸ் ஈக்குவல் டு பக்தி. இப்போ சொல்கிறாரு சிவகோச்சாரியார்கிட்ட, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு. சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இப்படித்தான் அந்த காலத்தி மலை மேலே ஏறினார். அன்புருவாகவே மேலே ஏறினார், வேற எதுவுமே தெரியல. அதனால் அவனுடைய அன்பு அவ்வளவு. யார்? சிவபெருமானே சொல்றாரு. அவனுடைய அறிவு சிவ அறிவு, சைவ அறிவு. அடுத்து தான் முக்கியமானது, அவன் செய்யக்கூடிய செயல்லாம் இருக்குல்ல ஐயா, சிவாச்சாரியா சிவகோச்சாரியா, அதெல்லாம் நமக்கு இனியமாம். என்னெல்லாம் செய்தானோ அன்பின் வடிவம். இறைவனே ஒருவனிடம் யாகசம் பெற்றார், அவன் கர்ணன். கர்ணனிடம் யாகசம் பெற்றார், அவன் நன்றியினுடைய உருவம். கண்ணப்பன் அன்பினுடைய உருவம். எதற்காக சார் அப்படின்னா, மகனே மகனே உன்னை உயர்த்துவதற்காக சைவத்திலும் அன்பிற்கு கண்ணப்பர். அன்பின் சிகரம், அன்பு வலையில் வீழ்ந்த வேடன் கண்ணப்பன். அப்போ உன்னை உயர்த்துவதற்காக நான் எத்தனை முறை நாளும் தாழ்வேன் என்று சொல்லி அவன் எச்சில் பட்ட அந்த இறைச்சியையும் சாப்பிட்டார். அப்பேற்பட்ட பகவான். நம்ம சொல்கிறோம், பாலுக்கு பாலகன் வேண்டி பார்க்கடலையே இந்த பிரான். சாதாரணதில்லை. நம்ம போய் அதைத்தான் இதைத்தான் சொல்லி 50 காசு சூடனை ஏற்றி வச்சுட்டு பட்டியலை போடுறோமே, அவனுக்கு தெரியாதா இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதா? மணிவாசக பெருமான் சொல்வார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி. கடைசி வரியில் சொல்லும்போது, வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நம்மை அத்துணையும் கொடுப்பார்.
நம்மகிட்ட என்ன இருக்கணும்னா அவரை வணங்கும் அறிவு. அதே வேளையில் திருப்புகலூரில் திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்படிதான் சொல்லணும், திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவள்ளுவர் தெய்வம். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? நோ, திருமூலர் தெய்வம், திருவள்ளுவர் தெய்வம், திருநாவுக்கரசு சுவாமிகள், ஞானசம்பந்தர் பெருமான், இப்படி தான் சொல்லணும். நம்முடைய திருப்புகலூரில் திருநாவுக்கரசு சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஞானசம்பந்தர் பெருமான், 2 பேருக்கும் வயது வித்தியாசம் 65 வயது வித்தியாசம். இவர் 16 வயது முக்திப்பேர், அவர் 81 வயது. அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் பார்க்க வாராரு. திருப்புகலூருக்கு வரும்போதே நான் போகிறது யாரை பார்க்க போகிறேன்னா நாவுக்கரசு சுவாமிகளை பார்க்க போகிறேன். உழவார பணியின் மூலமாக அவர் உழவார பணியை மெச்சி, அவருடைய பாடலை மெச்சி, இறைவனே அசரீரியாக அடே நீதாண்டா நாவுக்கெல்லாம் அரசர், திருநாவுக்கரசர். ஏன்னா நமச்சிவாய 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரம், மகா மந்திரம். நாவுக்கரசு 5 எழுத்து தான். ஏன்னா இக்கு உள்ள எழுத்தை வந்து நம்ம கூட்டக்கூடாது. நாவுக்கரசு 5 எழுத்து, மங்கையர்க்கரசி 5 எழுத்து. சேக்கிலார் எழுதும்போது திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், மங்கையர்க்கு தனி அரசிம்பார். 2 பேர் பேரை தான் குறிப்பிடுவார் பாடலில், மற்ற எல்லாம் நேரடியாக கதைக்கு போயிடுவார். அப்பேற்பட்ட நாவுக்கரசை பார்க்க போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டார் எல்லையில். ஞானசம்பந்தர் வந்துட்டார்னு உடனே அவர் பல்லக்கை தூக்குவதற்கு வரக்கூடிய ஒரு ஆளில் 4 பேரில் ஒரு ஆள் நாவுக்கரசர். அடியார்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவரை ஒருவர் கீழே விழுந்து வணங்கக்கூடியவர்கள். கொஞ்சம் தூரம் போகுது, ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஐயா, நாவுக்கரசர் பெருமானை தான் நான் பார்க்க வந்திருக்கேன், நாவுக்கரசர் பெருமான் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, அடியேன் தாங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்றேன். அப்பந்தான் சொல்கிறாரு ஞானசம்பந்தர், அப்பர் அப்படிங்கிற பேரை சொல்கிறாரு. அப்பர், UPPER, அப்பர், மேலானவர் யா நீர். அதே மாதிரி அப்பர் அப்படின்னா எனக்கு அப்பா, நான் குழந்தை, ஞானசம்பந்தர் குழந்தை, திருநாவுக்கரசர் அப்பா. அந்த அளவு சிவனடியார்களில் ஒவ்வொருவரும் சிறப்பு செய்தவர்கள். நான் வேண்டத்தக்கது அறிவோயினின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தோம்னா ஞானசம்பந்தருடைய தந்தை வேள்வி நடத்துவதற்காக, எல்லோருக்கும் உணவு வழங்குவதற்காக ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா பணம் வேணும், பொற்காசு வேணும், வேள்வி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்னப்பா, திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய நம்ம திருவாடுதுறை ஆதீனத்தை, குன்றக்குடி ஆதீனம், தர்மபுர ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், இந்த ஆதீனங்களை சிறப்பு செய்யாமல் இருக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, திருவாடுதுறை இதில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈசன், அந்த ஈசனை நம்ம என்ன பண்ணுதோம்னா போய் வணங்குறோம். மாசிலா ஈசன், அந்த ஈசனை நம்ம வணங்குறோம். மற்றதை பார்த்துக்கலாம். போய் கோயில் முன்னாடி நின்று 10 பாடல் பாடுறாரு. அங்கு பொற்கிளியானது வைக்கப்படுகிறது. பொற்கிளி பாடல் 10வது பாடல் பாடின உடனே பொற்கிளி வச்ச உடனே ஐயா சிறப்பிலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி, எதுக்காக அந்த பணம், அந்த பொற்கிளி எதுக்காகனா அது உழவா பொற்கிளி. உழவா பொற்கிளின்னு என்னதுன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பர்ஸில் 10,000 ரூபா இருக்குது, நம்ம 1000 ரூபா எடுத்துட்டோம்னா 9,000 ரூபா இருக்குன்னா திரும்பவும் 10,000 ரூபா இருக்கும். ராமன் ராவணனை ஒடுக்குவதற்காக வந்தபோது அகத்தியரையும் லோபமுத்திரையும் சந்தித்தார், அனுஷியையும் அத்திரிமுனிவரும் சந்தித்தார். நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை பூரா வந்தாங்க. அப்போ அகத்திய பெருமான் என்ன பண்ணார்னா ஒரு அம்பார துணியை கொடுத்தாரு. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த அம்பார துணியில் 10 அம்பு இருக்குன்னா, ராவணனை நோக்கி ஒரு அம்பு விட்டாச்சுன்னா 9 தான் இருக்கணும், ஆனால் திரும்பவும் 10 இருக்கும். உழவா பொற்கிளின்னா அதே மாதிரி இவர் எவ்வளவுனாலும் சிவபாத இருதயர் எடுத்து 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 செலவழிக்கலாம். அந்த ஈஸ்வரானவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவ்வளவு சிறப்பு. அதுக்கு பேர் தான் உழவா பொற்கிளின் பேர். ஆனால் எதற்காக செலவழிக்க வேண்டும் அப்படின்னா, அத்துணையும் பகவானுடைய காரியத்துக்காண்டி தான் செலவழிக்கணும். மிக சிறப்பாக அப்பேற்பட்ட
நம்முடைய ஞான சம்பந்தர் திருநீரு நமக்கு ஆயுதம் ஐயா. கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வீரே. அப்போ மங்காமல் நாம் பூசி மகிழ வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை. கண்ணில் நல்ல அக்துரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த மண்ணில் நம்ம வாழ்வதற்கு அற்புதமான ராஜபாட்டையை நம்முடைய சைவ அடியார் அருளாளர்கள் கொடுத்துருக்காங்க. எண்ணில் நல்ல வண்ணம் நாம் நம்முடைய எண்ணம் சைவ வழியில் செல்ல வேண்டும். பெண்ணில் நல்லாளோடு நம்முடைய உமையம்மை அருள் சக்தி அவள் சிவபெருமானோடு நம்மை சேர்ப்பதற்கு அத்துணையும் செய்கின்றாள். அதை வணங்கி சிறப்பான சைவ ராஜபாட்டையில் நாமெல்லாம் நடப்போம் என்று சொல்லி, எங்கு பார்த்தாலும் சைவமயம், எங்கு பார்த்தாலும் சிவமயம், எல்லாம் சிவமயம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பினை தந்த அடியார் பெருமக்களையும் கோவிலுடைய அறங்காவல் குழுவுடைய அத்துணை பேரையும் ஸ்பான்சர் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். அரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.